அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் வஜ்ஹத்துட இன்னொரு பகுதி பார்க்க போகிறோம். அதாவது ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நாங்கள் சொன்னோம், நாங்கள் முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்கம் திரும்பிட்டோம். அப்போ நான் இப்போ என்ன ஹாலில், என்ன சிச்சுவேஷனில் திரும்ப போகிறேன், என்ன நிலைமையில திரும்புகிறேன் என்றதை இதாயத்தில் சொல்லப்படுது. ஹனீஃபனை திரும்புகிறேன், முஸ்லிமனை திரும்புகிறேன், வமா அன மினல் முஷ்ரிகீன். இணை வைப்பவனா அது திரும்ப இல்லை. ஹனீஃபன் என்றா முழுமையாக உண்மையின் பக்கம் சாய்கிறது, முஸ்லிமன் என்றா முழுமையாக அடிப்பணிகிறது. அதே போல உங்களுக்கு தெரியும், வா என்றா மேலும், மா அன மினல் முஷ்ரிகீன் என்றா அன என்றா நான், மினல் முஷ்ரிகீன் முஷ்ரிக்களில் இருந்தவன் அல்ல, இல்ல என்றதான் அது மாவால வருது. சரி, இப்ப இத நாங்க ஓத போகல எங்களுக்கு என்ன சிந்தனை வரணும், இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன. ஹனீஃபன் என்றா நாங்க முழுமையாக உண்மையின் பக்கம் சாயிரும். அதுதான் ஹனீஃபன் என்ற அர்த்தம், உண்மையின் பக்கம் சாயிரும். அப்படி என்றா இத ஹனீஃபன் என்று வார்த்தை வரப்போகல எங்களுக்கு விளங்கணும், இது துன்யால எல்லாமே பொய் தான் நடந்து கொண்டு, இது பொய்யை தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. துன்யால எங்க கண் முன்னுக்கு விளங்குது, எங்களுக்கு சல்லிந்தா தான் சாப்பாடு வருது, மரத குடிச்சா தான் சோமாவுது, இதெல்லாம் கண் முன்னுக்கு விளங்கினத்துக்கு இது பின்னுக்கு என்ற ரப்பு தான் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறான் ஹனீஃபன். இத யக்கீன் எங்களோட உள்ளத்துல வரணும். நான் உண்மையின் பக்கம் சாயிறேன். அப்படி என்று சொன்னா ஓகே, மருந்து குடிக்கிறேன் தான், நோய் சோமாவுத்தான். நான் சொல்றேன், இந்த நோயை ரப்பு சோமாக்கல்ல, என்ன மருந்து தான் சோமாக்கிறேன்னா நாங்க சிறுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஹனீஃபன் என்று சொல்றேன், நான் உண்மையின் பக்கம் சாயிறேன். நான் மரதை குடிச்சிட்டு நான் என் உள்ளத்துல அப்படி யக்கீன் வரணும், என் ரப்பு தான் என்ன நோயை சோமாக்கினேன் என்று சொல்லி. இன்றைக்கு எங்களுக்கு மரதால தான் சோமாவுதுன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் மருந்து குடிக்கிறாங்க. சிலவங்களுக்கு சோமாவது, சிலவங்களுக்கு சோமாவது இல்ல, சிலவங்களுக்கு அதை மறந்தே நஞ்சாவது. ஆனா மருந்து குடிச்சு சிலவங்க மவுத்தாகுறாங்க, கபருக்கு போறாங்க, சைடு எஃபெக்ட்ஸ் அவன் மறந்து தான் சோமாக்குறேன்டா, அவங்க எல்லாரும் சோமாகணுமே இல்ல. மறந்த மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் செஞ்சு கொண்டிருக்கிறான். வஸ்துக்களுக்கு எந்த சக்தியும் இல்லை. அது உண்மை. அது ஹனீஃபன் என்ற கொள்ள நான் உண்மையின் பக்கம் சாயினன் என்ற கொள்ள அந்த யக்கீன் எங்க உள்ளத்துல வரணும். அதுதான் ஹனீஃபன். அப்ப என் உள்ளத்துல வந்துட்டு எல்லாமே ரப்பு தான் செய்யறான். என் பதவியால் ஒன்றும் நடக்கிறல்ல, பணத்தால் ஒன்றும் நடக்கிறல்ல, உலக விஷயங்களால் ஒன்றும் நடக்கிறல்ல என்ற அதை யக்கீன் உள்ளத்துக்கு வந்தோடனே எங்க உள்ளத்துல வந்துடும், நான் முஸ்லீம் ஆகிட்டேன், முஸ்லீம் முழுமே அடிபணிஞ்சிட்டேன். அப்படி என்றா எனக்கு இதை யக்கீன் வந்துண்டா நான் வேற யாருக்கும் அடிபணியே தேவையில்லை. எனக்கு நான் பயப்படவே தேவையில்லை. நான் எனக்கு பயப்படணும், எல்லாமே ரப்பு தான் செஞ்சு கொண்டிருக்கிறான். முழு உலகமும் எனக்கு எகேன்ஸ்டா வந்தாலும் எதிரா வந்தாலும் எனக்கு ஹனீஃபன் என் உள்ளத்துல வந்தேன்டா, என் ரப்பு தான் எல்லாம் செய்யறேன் வந்தேன்னு சொன்னா முழு உலகம் வந்தாலும் எனக்கு உள்ளத்துக்கு வரும், என் ரப்புக்கு நான் அடிபணிந்தேன்டா அது போதும். முழு உலகமும் எகேன்ஸ்டா வந்தாலும் என் உடல்ல இருக்கிற ஒரு முடிய சரி அசைக்கலாம் என் ரப்புட நாட்டம் இல்லாம அது எக்கீன் எங்களுக்கு வந்துடும். இப்ப நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பக்கம் நான் திரும்பிட்டேன், வஜ்ஹியல் இல்லது என்னை அப்படி திரும்பிட்டேன் என்னுடைய முகத்தை. அதே மாதிரி என் உள்ளத்துல இந்த விஷயங்களும் வர இப்ப தொடங்கணும். எனக்கு விளங்கிட்டு வானம் பூமி அது எல்லாமே ரப்பு தான் படைத்தான், அதுவும் விளங்கிட்டு. அப்ப வானம் பூமிக்கு இடையில இருக்கிற அத்தனை விஷயம் ரப்புக்கு படைக்கலும் என்றா அவன் தான் அது அத்தனை விஷயம் நடத்தாது கொண்டு இருக்கிறான். அவன் தான் நடத்தாது கொண்டு இருக்கிறான். அதை யக்கீனும் எங்க உள்ளத்துல ஹனீஃபன் என்ன போகல. அது சுட்டியும் நான் இது அத்தனையும் நடத்தாது கொண்டிருக்கிற ரப்பு பக்கம் நான் முஸ்லீம் ஆகிட்டான், முழுமையா அடிபணிஞ்சிட்டேன். அப்படி சொல்லி நாங்க சொல்றோம், என்னது முஸ்லிமன் என்றா முழுமையா அடிபணிஞ்சிட்டான். அப்படி என்றா என் உணர்வு, என் செயல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உதவி செய்யணும். இதை ஒதுக்குள்ள நான் யோசிக்கணும், யாரெல்லாம் நான் என்னை முழுமையா தந்துட்டேனா, என்ன நப்சு சொல்றது நான் கேட்கிறேனா, நீ சொல்றது கேட்கிறேனா, நப்சு சொல்றது கேட்கிறேனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது கேட்கிறேன். இது தொழுவேல் இது வந்துடணும், அஜ்ஜத்து ஒதுக்குள்ள இது வந்துடணும். அப்படி வரல நாங்க இஸ்திஃபார், யா அல்லாஹ் இன்னும் வரலையால நாங்க ரப்பு கிட்ட கெஞ்சணும், யா அல்லாஹ் அது பாக்கியதா, யா அல்லாஹ் நீ தான் தரணும், நீ தந்தா என்ன முக்கல்லிபல் குலூப் ரப்புக்கு தான் உள்ளங்களை மாத்தேனும். இன்னும் எனக்கிட்ட பாவம் நடந்து கொண்டிருக்குதா, நல்ல வச்சுக்கோங்க, பாவத்திலேந்து தவிர்த்து கொள்றது, பாவத்துல அடிக்டட் பாவத்திலேந்து இல்லாம ஒரு பெஸ்ட் மெத்தட் தான். அதை விட பெஸ்ட் மெத்தட் ஒன்றுமே இல்ல, ரப்பு கிட்ட கெஞ்சுறது. யா அல்லாஹ் நான் இதுல அடிக்டட் ஆகிறேன், யா அல்லாஹ் இதை நிப்பாட்டி கொள்ள இல்லாம இருக்குது, யா அல்லாஹ் நீ உதவி செய்ய, நீ உதவி செஞ்சா ஆசை இருக்குது, யா அல்லாஹ் இதை நிப்பாட்டி ஒன்று பக்கம் முழுமையா திரும்புறதுக்கு, யா அல்லாஹ் நீ உதவி செய், நீ உதவி செஞ்சேன்டா இது பாவ நான் இது செய்யற பாவத்துல அட்ரஸே இல்லாம போயிடும்.
என்ற ரப்போட உதவி இல்லாம நன்மையோடு செய்ய மேல பாவத்திலையும் தவிர்த்து கொள்ள மேலாம். சோ அதுதான் ஹனீஃபன் முஸ்லிம். நம்ம சொல்ல காலத்துல ஒரு மனுஷன் தொழுகிறாரு ஆனா களவு எடுக்கிறாரு. அப்ப சஹாபாக்கள் சொன்ன யாரும் சொல்லி ஒரு தொழுகிறாரு ஆனா களவும் எடுக்கிறாரு. நம்ம சொன்ன இவர் தொழுவ சரியா இருந்துச்சுன்னு சொன்னா இவர் அது தொழுவே இவர்கிட்ட களவை இல்லாம தொழுவ வந்து இங்க அத்தனை கெட்ட குணங்களையும் இல்லாமக்கிடும். ஏன் நாங்க ரப்போட கனெக்ட் ஆகித்தான் விளங்கி தொழணும் என்று ரப்போட சம்பந்தமாகிறோம், ரப்போட நெருக்கமாகிறோம். அப்ப எங்க இருக்கிற எத்தனை கெட்ட குணத்தையும் ரப்பு கிட்ட சொல்லி சொல்லியே நாங்க இல்லாம ஆயிக்கொள்றோம். அத்தனை பாவங்களையும் ரப்பு கிட்ட சொல்லி சொல்லியே இல்லாம ஆக்குறோம். அதுக்கு பிறகு நாங்க இன்னொரு விஷயம் மூணாவது நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் தான், முதல்ல சொன்ன மாதிரி என் முழு வாழ்க்கையும் இப்ப நான் முஸ்லீம் ஆகிட்டேன்டா என் முழு வாழ்க்கையும் என் ரப்பு சொல்றபடிக்குதான் ரெண்டு வாழ்க்கையில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றபடிக்குதான். நாங்க ஒவ்வொரு விஷயம் எங்களோட வாழ்க்கையில செய்ய போகல, பேச போகல, பார்க்க போகல, யோசிக்கணும் நான் இது செய்யறது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஷ்டமா இல்லையா. அப்படி எங்களுக்கு விளங்கி இஷ்டம் இல்லாத ஒரு விஷயம் செஞ்சு நீ அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கவே இல்ல, இது கெட்ட விஷயத்துல இருந்து என்ன பாதுகாத்து இது எங்களுக்கு வாழ்க்கையில வந்துச்சுன்னு சொன்னா ரப்போட நாங்க ஒவ்வொரு செகண்டும் க்ளோஸ் ஆகிக்கொண்டு இருப்போம். தொழுவேட நோக்கமே ஆயிட்டா, தொழுவேட நோக்கமே எங்கட ரொம்ப அடையிறதுதான். வமா அன மினல் முஷ்ரிகீன். அப்புறம் நாலாவது விஷயம், நான் வந்து முஷ்ரிக்ல உள்ளவன் அல்ல. அப்படி முஷ்ரிக் என்று சொன்னா எப்படியுமே நாங்க சில வழங்க போறது இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களே. ஆனா எங்களுக்கிட்ட சில ஷிர்கான வார்த்தைகள், முதல்ல சொன்ன மாதிரி ஷிர்கான பேச்சுகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர அவன் தான் ஹாலிக், மக்லூக் என்ற அவன் படைப்புகள். நாங்க ரப்ப நம்பாம அவன் படைப்புகள் நம்புறோம். உதாரணத்துக்கு மறந்த நம்புறோம், மறந்தால தான் இது சோமாவுது. அப்படி இல்லாட்டி நான் சொல்றேன் இது பணத்தால் எனக்கு சல்லிக்கிற சுட்டி தான் இது நடக்குது, இல்லாட்டி என்னால தான் நடக்குது, அவருக்கு சொன்னா இந்த வேலையை செஞ்சு கொள்ளையிலும். அப்ப நாங்க இந்த மாதிரி பேசுற பேச்சு வலிக்குதே, இது வந்து ஷிர்க்கும் பக்கம் கொண்டு போகுதுங்களே. நாங்க சொல்றோம் ரப்பில்ல செய்யறான், மறந்துதான் சோமாகுது. ரப்பில்ல சாப்பாடு தார எனக்கு சல்லிக்குது, ஐத்தானே எனக்கு சாப்பாடு கிடைச்சி. ரப்பில்ல செய்யறேன் நான் அவர் அந்த மனுஷனுக்கிட்ட சொல்ல சுட்டி அவதால தான் இது செய்யப்பட்டுச்சு. இது எல்லாமே வந்து பேசுற பேச்சுக்குது, இது ஷிர்க் வகையான பேச்சு என்று ஆளுங்கள் சொல்றோம். இப்போ வமான மினல் முஷ்ரிகீன் என்றா இது அத்தனை ஷிர்கான பேச்சுகள், அது ஷிர்க்குடைய ரிலேட்டட் பேச்சுகள் எங்களோட வாழ்க்கையில இல்லாம முழுமையா இல்லாம. இந்த மா என்ற வார்த்தைக்குது அது வந்து அந்த மா என்றது உறுதியா சொல்றது. அப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு இப்படித்தானே, நீங்க சொல்ற இல்ல இல்ல அப்படி இல்லைன்னு சொல்றீங்க தானே, அதுதான் மா. நான் ஷிர்க் வைக்கிறவன் அல்ல, அப்படி ஒருத்தர் இல்லனா அதுங்கிற வாழ்க்கையில நாங்க ரப்புக்கு காட்டணும். அப்ப அது வந்து எங்கட தலையில முழுமையா வரணும். அதுவும் இதை ஓதக்கொள்ள எங்கட தலையில வரணும். அதே போல இதை ஓத போக்கல முக்கியமான விஷயம், நிறைய ஆளுங்கள் சொல்றாங்க இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதின துஆ என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட வாழ்க்கைய நாங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அவங்க எப்படி முஸ்லீம் ஆயிருந்தாங்க, அவங்களோட அடிப்படை எவ்வளவு வேண்டா. நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நபிமார்களோட சம்பவத்துல உச்சகட்டத்தை தான் காட்டுறான். அந்த லெவலுக்கு எங்களுக்கு செய்யல, ஆனா எங்கட லெவலுக்கு நாங்க பார்க்கணும். அந்த லெவலுக்கு செய்யலாட்டி ஏண்ட லெவலுக்கு நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன். உதாரணம் உச்சகட்டம் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளை இடப்படுது உங்களோட மவனை அருங்க. இதை விட ஒரு மனுஷனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண என்ன சரிக்குதா? அதுவும் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச ஒரே புள்ள அந்த டைம்ல என்ன சொல்றாங்க ஆளுங்கள், அத மவனை அருங்கன்னு சொல்றாங்க. ஒரு புள்ள ஒரு 10 புள்ள ஈக்கிறாங்க அருங்க, அதுவும் கஷ்டம் தான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஒரே ஒரு புள்ள யோசிச்சு பாருங்க. இதை விட உச்சக்கட்ட முஸ்லிம் என்று காட்டுறதுக்கு என்ன சரி டெஸ்ட் ஈக்குதா? நான் அல்லாஹ் சுப்ஹானஹு அடி பண்றேன்னு சொல்லி நேரத்துக்கு அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உச்சக்கட்ட டெஸ்ட் கொடுக்கிறார். உங்களோட ஒரே மவனை அருங்க நீங்க, அதுவும் அவ்வளவு இறக்கம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் முஸ்லீம், நான் அடிப்படையிறவன் என்றது காட்டுறாங்க, உச்சகட்டம் காட்டுறாங்க, காட்டி அறுக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறுக்க வைக்கல. எங்களுக்கு சம்பவம் தெரியும். சோ இதுதான் முஸ்லிமன். அதே போல ஹனீஃபன் நெருப்புல போடப்படுது, அவங்களுக்கு யக்கீனிச்சு இதை நெருப்பால ஒண்ணு செய்யலாம். இது துன்யால இது விளங்கினதுக்கு இதை என்னைய பத்த வைக்கணும் என்ன என் ரப்பு நாடணும். உண்மைதான் எங்களுக்கு விளங்காது. அது உச்சகட்ட நெருப்புல புலகொலையும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து டென்ஷன் ஆகுறாங்க, அவங்க பதறப்படுறாங்க, வந்து கேக்குறாங்க என்ன செய்யணும், என்ன ஹெல்ப் பண்ணணும், நீங்க துவா கேளுங்க. அட்லீஸ்ட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க துவா இந்த ரப்புக்கு தெரியும் தானே நான் புலுறேன், அவன் பார்த்துக்கொள்ள ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ரப்பு பார்த்துக்கொள்ளும். அந்த யக்கீன் தான் இந்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமான மினல் முஷ்ரிகீன். நான் இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஃபாலோ பண்றேன். அந்த யக்கீன் எங்கட உள்ளத்துல வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது உச்சகட்ட எக்ஸாம்பிள் சொல்றானேண்டா, உண்ட சின்ன சின்ன பிரச்சனை இதை விட பிரச்சனை முஸ்லீம் ஆகுறதுக்கு இதை விட பெரிய சோதனை இல்ல.
ஹனீஃபன் ஆகுறதுக்கு நெருப்புல விடுறதை விட அவன் எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. நான் 1-2 தான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்டா, இதுவல் எங்கட தலையில வரணும். எங்களுக்கு ஒரு பிரச்சனை வர நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு அதே நாங்க ரப்பு கிட்ட தான் கேட்கணும். இதுவல் தான் அல்ல அந்த பெரிய பிரச்சனையே நீ இல்லாம ஆகின, ஏன் இது சின்ன பிரச்சனையா அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணி முஸ்லிம் என்று ப்ரூவ் பண்ணாங்க. அல்ல நேம் நீ இது சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணவே அல்ல, நாங்க ரப்பு கிட்ட உதவி கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அந்த லெவலுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண நினைச்சு கூட பார்க்கல. ஆனா எங்கட லெவலுக்கு எதே சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க ரப்புக்காக வேண்டி செய்யறேன். ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்னக்குள்ள எங்கட தலையில இந்த விஷயங்கள் வந்து கொண்டிருக்கும். இதுதான் இந்த பகுதியில அத்தியாயத்து பகுதியில எங்கட சிந்தனைக்கு வர வேண்டிய விஷயங்கள். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போல ரப்போட நெருங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.